So, hi Manish, and thanks a lot for joining today's meeting. Hi Vishnu, good morning, and thanks for giving me an opportunity to join this meeting. Okay, that's great actually. So, now congratulations for working at Atos as a senior security analyst also. Thank you. So, இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா we'll talk about your success stories basically. So, எப்படி நீங்க அச்சீவ் பண்ணீங்க, எல்லாம் நீங்க படிச்சீங்க. So, let's start with your school days. So, எந்த ஊர் நீங்க, என்ன ஸ்கூல் முடிச்சீங்க, காலேஜ் முடிச்சீங்க, what degree you have done? Okay, so basically born and brought up in Chennai, Pakka Chennai. I was in Chennai, and school pathina I studied in Velamal, right from start to till the graduation of 12th. அதுக்கு பிறகு I joined JPR Institute of Technology, and the degree நான் பண்ணது பார்த்தீங்கன்னா CSE, Computer Science and Engineering. Uh, so till that it was my studying journey. So this is how it ended. ஓகே ரைட். இப்போ நீங்க படிச்சது வந்து இன்ஜினியரிங் சிஎஸ்சி இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். Correct, bro. Yeah. ஓகே. ஸோ பேசிக்கா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா மோஸ்ட்லி இந்த ஜாவா ஃபுல் ஸ்டாக் இல்லை பைத்தான் ஃபுல் ஸ்டாக் இதான் மோஸ்ட்லி எடுப்பாங்க இல்லையா. ஸோ நீங்க நெட்வொர்க்கிங் சூஸ் பண்ணதுக்கான மெயின் காரணம் என்ன? ஸோ உண்மையை சொல்லலாமா இல்ல? உண்மையை சொல்லுங்க. ஓகே. ஸோ பேசிக்கலி எனக்கு கோடிங் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி தான். லைக் எனக்கு அது காலேஜ் டேஸ்லயே கிளியராக தெரிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, லைக் நான் படிக்கும்போது எய்தர் ஆர் சாய்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனி சிஎஸ்சி சப்ஜெக்ட்ஸ் தெர் வில் பி அ தியரி கொஷின் ஒன்று இருக்கும், ஒரு ப்ராக்டிக்கலி ஒரு கோடிங் இருக்கும். எப்பவுமே ஐ சோஸ் தியரி கொஷின்ஸ் ஓவர் coding, even if it was like 5 6 lines question. So அதுலயே எனக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு I was not into coding, so I don't want to be in the crowd. So எல்லாரும் என்ன நினைப்பாங்க, we have to study CSE முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும். So I chose a different path. Why can't I be unique அப்படின்னு? So I chose a different path. That's how I went into networking. ஓகே ஓகே, So till கிரேட். now, yeah. Thank you, Vishnu. இனிஷியலி இப்போ ஸ்டார்டிங்ல காலேஜ் முடிச்சுட்டு நீங்க எதனா கோடிங் கோர்ஸ் பண்ணீங்களா? பொதுவா இப்போ நாங்க படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவோம். பண்ணாம மிஸ்டேக் பண்ணாம நம்ம ஒரு கோர்ல எடுக்க மாட்டோம். ஸோ இது நெட்வொர்க்கிங் போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பதில் நீங்க எதிர்பார்ப்பீங்க இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, காலேஜ்லேயே ஐ வாஸ் இன்டு பிளேஸ்மெண்ட், பிளேஸ் ஆயிட்டேன். ஈவன் தென் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் செலக்டட் இன் ஆப்டிடியூட் ஃபார் அ சாஃப்ட்வேர் பேஸ்ட் கம்பெனி ஃபார் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டேன், இட் வாஸ் ஆப்டிடியூட். செகண்ட் ரவுண்ட் கம்யூனிகேஷன், அதையும் கிளியர் பண்ணிட்டேன். தேர்ட் ரவுண்ட் ஐ வாஸ் இன்டு கோடிங். ஏதோ சின்ன கோடிங் தான் எழுத சொன்னாங்க. ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க, நான் போனேன். இங்கேருந்து ஷோலிங்கநல்லூர் போனேன். போய் அந்த ஆஃபீஸில் அட்டன் பண்ணேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐ ஜஸ்ட் டோல்ட் இன்டர்வியூவர், சாரி, ஐ திங்க் ஐ மேட் அ மிஸ்டேக் கம்மிங் ஹியர், சாரி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஐ டென்ட் ரைட் அ சிங்கிள் லைன் ஆஃப் கோட். ஸோ ஆன் தட் டே ஐ வாஸ் கிளியர், ஐ ஷுட் நாட் கோ இன் டு, பிகாஸ் லைஃப் லாங் நம்ம 8 hours டே டு டே இதை பண்ண போறோம்னா ஒரு பிடிச்சி அதை செய்யணும்னு நினைச்சேன். பிடிக்காம அது ஒரு ரோபோட் மாதிரி என்னால் பண்ண முடியல. ஸோ தட்ஸ் வேர் இட் வாஸ் கிளியர் ஃபார் மீ, கிறிஸ்டல் கிளியர். ஐ எம் நாட் அ கை ஹூ இஸ் இன்டு கோடிங் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அன்னைக்கு அது முடிவு பண்ணிட்டு, பட் ஐ வாஸ் ஸ்டில் ஹேவிங் ஒன் மோர் ஜாப் ஆஃபர். சிஎஸ்எஸ் கார்ப்ல இருந்து ஐ வாஸ் ஹேவிங் அ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜாப் ஆஃபர். ஸோ கிடைச்ச வேலைக்கு போயிட்டேன். அது ஃபுல்லி இன்டு நைட் ஷிஃப்ட்ஸ். ஸோ நைட் ஷிஃப்ட்ஸ் நாங்க பண்ணிட்டு, தட் இஸ் வேர் ஐ ஜாயின்ட் நெட்வொர்க் ரைனோஸ். ஓகே. ஸோ ஐ டிட் நைட் ஷிஃப்ட்ஸ். ஐ டிட் மார்னிங், ஐ வாஸ் ஸ்டடிங் யுவர் கோர்ஸ். ஆமா, மார்னிங் பேட்ச் எடுத்தீங்களா நீங்க? ஸோ நைட் முடிச்சுட்டு காலைல இங்க வருவீங்களா? அப்படியே முடிச்சுட்டு காலைல வருவேன். ஓகே ஓகே. ஸோ இதுதான், இட் வாஸ் மை லைஃப். ஸோ ஐ வாண்டட் டு அச்சீவ் சம்திங், ஏதோ அச்சீவ் பண்ணணும்னு நினைச்ச லைஃப்ல. ஸோ ரொட்டீனா இந்த ஜாப் போயிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எக்ஸ்கியூஸ் கொடுக்க விரும்பல. ஸோ ஐ டிட் மை ஹார்ட் ஒர்க். ஸோ நெட்வொர்க் ரைனோஸ் எப்படி சூஸ் பண்ணனா, ஐ வாஸ் இன் பெருங்குளத்தூர் ப்ரோ. தெர் வர் லாட் ஆஃப் கம்பெனிஸ், ஐ மீன் டெக் ட்ரைனிங் கம்பெனிஸ், டெக்னாலஜிஸ். பட் I'm நெட்வொர்க், also an ex-employee of Jesus Copter. யா ஐ நோ தட். when I joined நீங்க சொன்னீங்க. So I was happy that at CSS, from CSS Corp, you went to Amazon, big companies. Amazon, you worked under Cisco. So there itself, I got a motivation. Okay, CSS Corp ஆரம்பிச்ச விஷ்ணு ப்ரோ இப்போ இங்க இருக்காரு. Why can't we all follow the same path?
அப்படின்னு. ஸோ ஐ ஹேட் இனிஷியலி இட் செல்ஃப் ஐ ஹேட் கனெக்ட். நான் ஜஸ்ட் விசாரிக்க தான் வந்தேன். அப்போவே நீங்க நம்ம சின்னதான், அப்போ நமக்கு கிளாஸ் ரூமோ எதுவும் கிடையாது. உங்க வீட்டோட சின்ன ஒரு ரூம்ல தான் நாங்க படிச்சோம். ஐ வாஸ் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வந்தேன். ஸோ உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு அம்மா அப்பாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து ரூம்ல உட்காந்தேன். எல்லாமே எனக்கு லைக் நீங்க ஓரியன்டேஷன் கொடுத்தீங்க, அப்புறம் அக்கா இருந்தாங்க அவங்களும் கொடுத்தாங்க. லைக் ஐ வாஸ் completely satisfied with the orientation you gave me on day one. So I joined the next week itself. On the batch then I joined பண்ணிட்டேன். So join பண்ண பிறகு I didn't have any regrets. I think I chose one of the best training companies. I was fortunate enough to be a part of your training institute. And சொல்லவே வேண்டாம், my trainer was you. So I was more fortunate, more lucky than Lucky Bhaskar. ஆமா, இனிஷியல் டேஸ்ல வந்து நம்ம கிளாஸ் ரூம் இங்க எடுத்தோம் சொல்ல போனா. Yes, the same room you are sitting. ஸோ இப்போ வந்து இட் பிகேம் ஸோ சக்ஸஸ்ஃபுல். நோ வி ஹேவ் லைக் 4 branches. நானே எமோஷன் ஆயிட்டேன் சார். It's okay bro, ஏன்னா it அப்போ happens. நம்ம ரூமுக்குள்ள ஒரு 4 சேர் போட்டு தான் ஆரம்பிச்சோம் சென்டர்ஸ் வந்து. அங்கேருந்து நானும் வந்திருக்கேன், நீங்களுமே யூ காட் அ வெரி சூப்பர் growth in life too. Thanks. Great to see. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு மெயின் டவுட்னா, இப்போ நைட் ஷிஃப்ட் நீங்க போறீங்கல்ல, நைட் ஷிஃப்ட் வந்து காலைல ஏர்லி மார்னிங் முடிஞ்சிடும். பட் கிளாஸ் எப்போ வந்தீங்க நீங்க? மார்னிங் 7:30 AM பேட்சா இல்ல 8 AM பேட்ச்? 9 AM பேட்சுங்களா நீங்க? 9 AM batch. 9 AM பேட்ச். ஸோ அந்த இன்பிட் கேப் இருக்கும்ல, ஷிஃப்ட் எப்போ முடியும் உங்களுக்கு? ஷிஃப்ட் டைமிங் வந்து 7 o'clock 7 AM முடியும். ஓகே, 7 AM முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 hours கேப் இருக்குல்ல, அந்த கேப் என்ன பண்ணுவீங்க? அங்கேயே இருப்பீங்க ஆஃபீஸ்லயே? இல்ல, I was lucky. நான் வந்து கோவிட் பேட்ச் ப்ரோ. I completed graduation in 2020. So work from home தான் CSS Corpல. So அந்த டைம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். So I just had breakfast, fresh up ஆயிட்டு உடனே I'll come to class. 8:55க்கு உங்க ஸ்டே அங்க நம்ம இருப்போம். So 9 o'clock எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. So this was the thing. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போ ஸ்டார்டிங்ல இருக்கும்போது வந்து நம்மள்ட்ட பெரிய இன்ஃப்ராலாம் இருக்காது சரிங்களா? கூகுள் ரிவ்யூமே நம்மள்ட்ட பெருசா இருக்காது. சொல்லப்போனா எனக்கு சென்டரே இருக்காது, வீட்டில தான் எடுத்துக்கணும். ஸோ எந்த நம்பிக்கையில என்கிட்ட வந்து படிச்சீங்க? ஏன்னா நம்ம முன்னாடி வந்து மெயின் ரோட்லயே பார்த்தீங்கன்னா பிக் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு, ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு பீப்புள் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஸ்பார்க்ல வந்து யூ ஜாயின் ஹியர், அதுவுமே வீட்டுக்குள்ள வந்து படிக்கும்போது ஆஸ் அ பே பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? ஸோ ஒரு ஃபீல் இருக்கும், என்னப்பா வீட்டில் சொல்லி தராங்க, டியூஷன் சென்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஸோ எந்த நம்பிக்கையில, வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஜாயின் ஹியர் டைரக்ட்லி? ஓகே, ஸோ நான் அப்போ என்ன நினைச்சேன்னா, ஒரு கூகுளே ஒரு கராஜ்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் உண்மை. ஸோ கூகுள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் கம்பெனியா இருக்கு. அவங்க இல்லாத செக்டார் கிடையாது, பிசினஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ரைனோஸ் ஐ டென்ட் see the இன்ஃப்ராக்காகவோ இல்ல கிராண்ட் பில்டிங் அதுக்காக நான் வரல. ஐ வாண்டட் நாலேஜ் which was infinite with you bro. So that was the thing which pulled me. அதுதான் என்ன லைக் இந்த நெட்வொர்க் ரைனோஸ் சூஸ் பண்ண வச்சது over any other developed things. Okay, that's great. Now let's talk about your day one experience. Day one join பண்ணீங்களா, கிளாஸ் ரூம் வந்தீங்க. ஸோ டே ஒன் ஜாயின் பண்ணும்போது ஆப்வியஸ் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், இது பிடிச்சா நம்மளுக்கு ஜாப் கிடைச்சிருமா, இல்ல வந்து சில பேர் வந்து ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 5-6 days ட்ராப் ஆயிடுவாங்க பயந்துட்டு. ஸோ டே ஒன்னுக்கு அப்புறம் ஒரு 1 week உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ யூ காட் அ ஃபுல் கான்ஃபிடன்ஸ் தட் இந்த தான் நம்ம டொமைன். ஸோ ஆடியோ முடிவு பண்ணி தான் வந்திருக்கீங்க ஆப்வியஸ்லி. ஸோ அதுக்கப்புறம் வாட் வாஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல்? வாட் மேட் யூ டு கான்ஃபிடன்ஸ் எனஃப் டு அச்சீவ் திஸ் லெவல் வேர் யூ கரண்ட்லி நவ்? ஓகே, டு பி ஆனஸ்ட் இந்த லெவலுக்கு ரீச் ஆவேன்னு அப்போ நான் யோசிக்கல. அப்போ ஒரு ஐடியா இல்லை. ஸோ ஐ ஸ்டார்டட் வித் நெட்வொர்க்கிங் பட் ஐ ஆம் இன்டு செக்யூரிட்டி நவ். அது ஐடியா இல்லை. ஸோ செக்யூரிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறதே உங்களோட சிஹெச் செக்யூரிட்டின்னு கீழே இருக்கும். அப்போதான் எனக்கு தெரியும் சைபர் செக்யூரிட்டி இருக்குன்னு. ஸோ இதுதான் என்னோட ஐ ஜஸ்ட் நெட்வொர்க்கிங் எனக்கு தெரியணும், சிசிஎன்ஏ வாஸ் மை கோர் சப்ஜெக்ட். ஸோ நான் உங்ககிட்ட சிசிஎன்ஏ ஜாயின் பண்ணேன். கான்ஃபிடென்ட் லெவல் வந்துட்டு எனக்கு டே 1 இல்ல ப்ரோ, டே 0லயே கிடைச்சிருச்சு. when I met you and spoke like எப்படி நீங்க இந்த கிளாஸ் எப்படி பண்ண போறீங்க, என்னென்ன இருக்க போகுது, ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் கிளாஸ் என்னென்ன பண்ண போறீங்க, யூ கேவ் மீ a clear idea on what we are going to do it, how we are going to do it. So அங்கேயே I was confident enough. மேபி அதர்ஸ் ஐம் நாட் ஷுர். எனக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருந்தது when I'm investing something like அப்போ சிஎஸ்எஸ் கார்ப்ல என்னோட salary I can disclose now. I started with around 13,500 with all the night shifts. அப்போ 13,500 என்னோட
CS starting salary. It was my first salary. So when I'm investing something, obviously it should be worth it, and it was definitely worth it. Definitely worth it. I feel no regrets, and I was lucky enough to join you. அதான் bro திருப்பி திருப்பி நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் நான் டேரக்டா கேட்கக்கூடாது, பட் இருக்கு கொஸ்டின் பேட்டர்ன்ல. ஸோ Okay, sure. வாஸ் த ட்ரெயினர் லைக் நாலேஜ் இப்போ நான் தான் ட்ரெயினர் ஸ்டேட் பண்றது. Yes. ஸோ ஹவ் வாஸ் த ட்ரெயினர், வாஸ் ஹி நாலேஜபிள் அண்ட் ஹவு ஹி ட்ரீட்டட் யூ? லைக் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா உங்களை எடுத்துக்கிட்டாங்களா, இல்ல வந்து ஒரு ட்ரெயினர் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டாஃப் ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ஒரு கேப் இருந்துச்சா? ஸோ ஹவ் வாஸ் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த ட்ரெயினர்? Okay. So first of all, என்னோட ட்ரெயினர் வாஸ் விஷ்ணு ப்ரோ தான். ஸோ யா அவரு தான். ஹவ் வாஸ் ஹி டியூரிங் ட்ரைனிங் செஷன்ஸ்? ஸோ இதை ஆன்சர் பண்ணோன்னா, எங்க டீச்சரா இருக்கணுமோ அப்போ டீச்சரா இருப்பாரு, எங்க ஃபன் டைம்ஸ் நடுவில் பிரேக் இருக்கும் அப்போ ஃபன் டைம்ஸா இருப்பாரு. லைக் ஸ்ட்ரிக்ட்லி ஹி வாஸ் ப்ரொஃபஷனல் ஆஸ் வெல் அஸ் ஃபன் மூட் ஆஸ் வெல். ஸோ இட் வாஸ் அ மிக்சர். நீங்க எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ, வென் வி வாண்டட் டு ஸ்டடி சம்திங் ஹி வாஸ் ஸ்ட்ரிக்ட். He made sure that we understood the concept. எங்களுக்கு புரிஞ்சிச்சா, then we in the same session we had a அன்னைக்கே அப்பவே we had a quick question Q&A session இருக்கும், ஒரு ஜாலி practical session இருக்கும். So yeah bro, so the trainer was very much knowledgeable. He's none other than Vishnu, the founder of Network Rhinos. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து அபவுட் யுவர் உங்க ஜாப் பத்தி பேசுவோம். ஸோ இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்களா அட்டோஸ்ல வந்து, ஸோ அட்டோஸ்ல ஒருத்தர் உள்ள போகணும், உங்க பொசிஷன் வரணும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷர் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்காருன்னா அவருக்கு உங்க பொசிஷன் வரணும், ஒரு 10-12 LPக்கு மேல சேலரி வாங்கிடணும் அப்படிங்கிற பட்சம், அதுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். பெங்களூர் ஒர்க் பண்றீங்க நீங்க? ஆமா ப்ரோ. ஆபீஸ் அதிகமா இருக்கும். இல்ல நீங்க சொன்ன ரேஞ்சில தான் இருக்கு. ஒரு ப்ரெஷர் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயங்கள்லாம் ஹி கேன் டூ, அண்ட் லாஸ்டா வந்து உங்க கரண்ட் கம்பெனில எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணீங்க, இந்த விஷயம் மட்டும் சொல்லுங்க. ஓகே. ஸோ ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக் ஷுர் யுவர் ஸ்டடீஸ் ஆர் கம்ப்ளீட். அங்க எதுவும் பேக்லாக் வேண்டாம். ஏன்னா the eligibility criteria will be your CGPA plus any backlogs இருந்தால் எடுக்க மாட்டாங்க. So you should be all clear in everything. So first college concentrate பண்ணி crack பண்ணிட்டு, then you have to be prepared on the networking basics. So securityக்கு வரணும்னா you have to know networking. How basics of OSI. இன்னைக்கும் any company, any security interview, you should know the basics. How a packet is transferred, OSI model, TCP/IP model, everything belongs to networking. CCNA basics you should definitely know. First step. So once நீங்க இதை தரோ பண்ணிட்டீங்க, the concepts are familiar with you, then you can move on to security side. Securityல பாத்தீங்கன்னா you have to know basics of cyber security, like what is how to be secure. First one, like it starts cyber security என்றது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் கிடையாது. Now in IT it is a must, everyone should know. ஸ்டார்டிங் ஃப்ரம் இமெயில் ஃபிஷிங் லிங்க்ல நீங்க தொடக்கூடாதுன்றது எவ்ரி எண்ட் எம்ப்ளாயி ஷுட் நோ. ஸோ அங்க இருந்து ஆஸ் அ ஃப்ரெஷர் வி வாண்ட் பி எக்ஸ்பெக்டிங் எனி மச் நாலேஜபிள் திங்ஸ். ஸோ பேசிக்கா தெர் இஸ் அ ஃபியூ கான்செப்ட்ஸ், அதாவது டிசிபி ஐபி மாடல், லைக் ஓஎஸ்ஐ லேயர், அண்ட் தென் தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் சைபர் கில் செயின் அண்ட் மைட்ரே அட்டாக். இதை பத்தி நீங்க பேசிக்ஸ் கத்துக்கோங்க, இது எப்படின்னு கத்துக்கோங்க in the concepts and basic devices. What is a switch, router, hub, firewall? So idellame basics. You once you have to crack the interview, we'll just ask basic questions like this. Either நீங்க crack பண்ணிட்டா, again once you enter the company, once you enter the project, you will have a KT session on project specific. For example, if Atos is hiring you as a fresher, they will give you one more round of training. As a fresher, they should know, they will give you complete training on that, and then only they will push you to projects. So this is how it is. Now coming to next question, how did I crack? So yeah, I started as a technical support engineer, and then I was into networking. So I was technical support role, I was familiar with communication, so that checkpoint was ticked there. And soft skills communication இங்க ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் சைட்ல ஐ வாஸ் pretty confident because I did CCNA, I did that, so I know the basics concepts of network. Then
you must know what is the basic concept of HTTP, 4x6 na enna, 5x6 na enna, client side error na enna, server side. So basics of client server model. இது. So I just gave an interview regarding from my experience. Like it was very simple to crack. People won't be expecting high level. Just you have to explain them that you are potential enough. That's it. So this is my success mantra. I just give interviews based on what I experienced previously. So this is how you crack it. As a fresher, it won't be that hard. It will be very easy if you can concentrate on basic concepts. Got it. Yeah. So Yeah. that will be very much useful actually. பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாம் மோட்டிவேஷனலாவே இருக்கும். உங்க ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எந்த எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உனக்கும் இருக்கு. சொல்லப்போனா. சரி Yeah. நான் அமேசான்ல போய் நின்னேன், நீ வந்து அத்தோஸ்ல போய் நின்றுருக்க. Yeah, bro. ஆமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபைன் மனிஷ், தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் டுடேஸ் மீட்டிங். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக அதை நான் சொல்லணும்னா அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஆக்சுவலி, இன்னும் வளர்ந்துட்டே போங்க. அடுத்தடுத்த கம்பெனி போகிறத விட இதே கம்பெனியில் வந்து அடுத்தடுத்த பொசிஷன் அச்சீவ் பண்ணி போங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இப்போ ஓன் கம்பெனிலேயே. ஏன்னா அது ப்ராட் பேஸ் கம்பெனி இல்லையா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவர் கோயிங் டு செட்டில் அப். ஸோ நல்லா படிங்க, படிச்சுட்டு முன்னேறுங்க. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் வில் பிகம் அ மேனேஜர் ஆர் விபி ஆஃப் அ ப்ராஜெக்ட். அப்போ அது Sure, I wish. ஸ்மால் மீட்டிங் நடக்கும். இவ்வளோ குயிக் டைம்ல இவ்வளோ விஷயம் நடக்கும்போது ஆப்வியஸ்லி இட் வில் ஹேப்பன் ஃபார் ஷோர். அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. Thank you, bro. Thank you for trusting your student. ஓகே, ஆல் த பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் நிஷ். Thank you. Thank you once again for training me and showing the way. உங்களோட success story கேட்டு தான் இன்னைக்கு I was able to give mine actually. Thank you, bro. Sure. Thank you, Bob. Thanks a lot for joining today's meeting. Thank you. Bye. Okay. Bye.